வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒட்டுமொத்தமான தேர்வுகளில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன சம்மெல்லாம் கேட்டிருக்காங்க, அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே இந்த டாபிக் யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கும் 6 to 10 புக் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படின்னும் போது இன்னொன்று இதில் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் பெரும்பாலான கேள்விகளுக்கு ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் கொஷின்லேருந்து எப்படி நம்ம கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்லா ஒவ்வொரு கொஷினையுமே கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 30-40 செகண்டுக்குள்ளாடி உங்களால் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற முடியும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி என்ற விதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. 15,000 வாங்கியிருக்காங்க, 10% தனி வட்டி. உங்களுக்கு இதுதான் தேவை. 10% அப்படின்னா இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் அடுத்தடுத்த கொஷின்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10%னா அந்த கடைசியாக இருக்கிற ஒரு ஜீரோ விட்டுடலாம். அப்போ 10% அப்படிங்கிறது 1,500 ரூபா. சரியா? என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபா கட்டியிருக்காங்க. மொத்தமாக அவங்க 9,000 ரூபா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா எத்தனை வருஷன்றது தான் அவங்களோட கொஷின். இப்போ தான் அதுக்கு நம்ம ஆன்சர்லேருந்தே யோசிப்போமே. ஒருவேளை 3 வருஷமாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 1,500னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 45 4,500. அப்போ இது கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 1,500னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 6,000 ரூபா. அப்போ இதுவும் கிடையாது. 6 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 1,500னா 6 வருஷத்துக்கு 6 90. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 9,000 ரூபா வரும். அப்போ இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். நம்ம இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா I = PNR/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி சைடெல்லாம் இந்த இடம்லாம் மாற்றி அப்படி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இதுக்கு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் பாருங்கள். சரியா? அடுத்தது செகண்டு. ரூபாய் 1000 அசலுக்கு ரூபாய் 100 தனி வட்டியாக கொடுத்தால் வட்டி விகிதம் என்ன? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1000 ரூபாய் அசல் சொல்லிட்டாங்க, வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 100 ரூபாய். பர்சன்டேஜ் எவ்வளோ, வட்டி விகிதம் என்னன்றது தான். இப்போ இப்படி யோசிங்களேன். முதல் ஆன்சர் 5%. 1000 ரூபாயில் 10%னா 100 ரூபாய். நமக்கு இங்கேயே ஆன்சர் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஏன்னா எப்போவுமே நம்ம 10% கணக்கு பண்ணுறது ஈஸின்றதால எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லும்போது முதல்ல எதை எடுத்துக்க சொல்லுவேன்னா 10%ஓ இல்லை 1%. இது ரெண்டுத்தை சொல்ல தெரிஞ்சதுனாலே கொஸ்டினை சொல்லிடலாம். இப்போ இங்கே 10%னா 100. அப்போ முடிஞ்சிச்சு பாருங்கள், ஆன்சரே முடிஞ்சிருச்சு. அப்போ 10%ங்கிறது தான். அப்போ ஆன்சர் 100, ஆன்சர் 10%. சரியா? அடுத்தது மூணாவது பாருங்கள். ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. இங்கே பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7,500. 10%னா 1 ஜீரோ விட்டுடணும். 1%னா 2 ஜீரோ விட்டுடணும். 2 ஜீரோ விட்டுட்டிங்கன்னா 1%. அப்போ 1%ன்றது 75 ரூபா. அவங்க எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 8%. அப்போ இன்ட்டு 8, 75 8ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 600 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வருஷம் 6 மாதம். 6 மாதம்னா ஒரு வருஷத்தில் பாதி. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபானா 6 மாதத்துக்கு அதில் பாதி 300 ரூபா. அப்போ 600 300 சேர்ந்ததுன்னா 9,000 ரூபாங்கிறது தான் நமக்கான விடை. முடிஞ்சிட்டு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணவே இல்லை ஒரு கொஷினில் கூட. ஞாபகம் இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எவ்வளவு? இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2 மடங்காகும், 3 மடங்காகும், 4 மடங்காகும் இது மாதிரிலாம் கொடுத்தா என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க 2 மடங்காகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. 2 மடங்குன்னு சொன்னாலும் 2லேருந்து 1, 3 மடங்குன்னு சொன்னால் 3லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 4 மடங்குனா எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். பை அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆண்டுகளை கொடுத்தாங்கன்னா சதவீதம் என்னென்னு கேட்பாங்க, இல்லை இங்கே சதவீதம் கொடுத்துட்டாங்கன்னா ஆண்டுகள் என்னென்னு கேட்பாங்க. எதை கொடுக்குறாங்களோ அது பரவாயில்ல, அதை கீழே போட்டுக்கோங்க. 8 ஆண்டுகள் இருந்தால் அது 8 இன்ட்டு போட்டு என்ன போட்டுக்கிறீங்கன்னா டிஃபால்ட்டாக 100. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ அது வந்து 1 மைனஸ் பண்ணிடணும். பை அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் 8 ஆண்டுகளோ வட்டி வீதமோ எதை கொடுத்தனாலும் அது பை இன்ட்டு 100. இப்போ பாருங்கள், 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 1. இங்கே அடிச்சிங்கன்னா 2 8 25 100. 1 2 12 24 மீதி 1.5. அப்போ ஆன்சர் 12.5%. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்தது 5. ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி. இதே தான் இங்கேயும் பாருங்கள், 20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க.
10% வட்டி வீதம். இப்போ தான் சொன்னோம் 10%னா ஒரு 0 விட்டுணும். ஸோ ஒரு 0 விட்டிங்கன்னா 2000. அப்போது ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய். அவங்க எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 4 வருஷம் இன்ட்டு 4. அப்போது மொத்தம் அமௌண்ட் எவ்வளோன்னா 8000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். முடிஞ்சிச்சு. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 15-20 செகண்ட் தான் தேவைப்படுது பாருங்கள். அப்போ நீங்கள் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம். அடுத்ததாக ஆண்டுக்கு 6% வட்டி வீதம். அப்போ பர்சன்டேஜ் வந்து 6%. 5 ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் 60 பெறுவதற்கான அசல் என்ன? இங்கே இவங்க அசல் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஆப்ஷனாக வருமே. 800 ரூபாய் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 800ல் நம்ம 6% கண்டுபிடிக்கணும். முதல்ல 1% கண்டுபிடிப்போம். 1% என்ன பண்ணணும்? 2 0 விட்டுடணும். அப்போ 1%னா 8 ரூபாய். அப்போ 6%னா 8 6 48. ஒரு வருஷத்துக்கு 48 ரூபான்னா அவங்க எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கே 48 ரூபாய்மா. அப்போ 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ வரணும்னு சொல்லியிருக்காங்க? 60 ரூபா வரணும். அப்போ இது வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் 1%னா அதே மாதிரி 6 ரூபாய். 6% கரெக்டாக. அப்போ 6 6 36. ஒரு வருஷத்துக்கு 36 ரூபாய்னா 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். 60 வராது. 60 விட அதிகமாக வரும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்போ அதே மாதிரி 400ல் அப்போ 1%னா 4. 6 வருஷத்துக்குன்னா 6 நாங்க 24. 6%னா மொத்தம் 5 வருஷத்துக்கு. அப்போ 24 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு என்ன வருது அப்படின்னா 120 வருது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் ஏன் வராதுன்னு காட்டணுன்றதுக்காக இப்படி பண்ணிடுறேன். நீங்கள் நம்ம இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ரொம்ப இதுவாகவே நீங்கள் அந்த நம்பரை பார்த்த உடனே சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 200ல் 1%னா 2. 6%னா 6 2 12. கரெக்டாக. 12 இன்ட்டு 5 வருஷத்துக்கு 12 5 60. முடிஞ்சு பாருங்கள். 800 ரூபான்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் எப்படி முடிவுக்கு வரலான்னா 800 ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் ஆன்சராக வரும் அப்படின்னு கூட சூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்தது பாருங்கள். ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்களில் ரூபாய் 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி. இங்கே பாருங்கள். இங்கே தான் நான் உங்களுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேயும் ஃபார்முலா இல்லாமல் போடலாம். ஆனால் இங்கே மாதங்கள் ஏடாவிடமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 16 மாதங்கள். இன்னும் சொல்ல போனால் இங்கேயும் ட்ரை பண்ண முடியும். 16 மாதங்கள்னால் 1.25 வருஷம் ஆகுது. கரெக்டாக? அந்த மாதிரி வச்சும் போடலாம். ஆனால் ஆன்சரில் அவங்க பாயிண்ட் வச்செல்லாம் பின்னத்தெல்லாம் கொடுத்துருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படிங்கிறதால இங்கே நான் ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள். இப்போ தான் நான் முதல்ல உங்களுக்கு ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறேனே. ஆனால் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில சம்முக்கெல்லாம் கூட ஃபார்முலா எல்லாமே தான் போட போகிறோமே. சரிங்களா? நான் ஆர்டராக அந்த கொஷனில் இருந்த சம்மை எடுத்துன்றதால் நடுவில் இந்த மாதிரி கலந்து வந்திருக்கு. I = PNR/100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இப்போ தான் அது ஒரு 6 கேள்விக்கு அப்புறம் தான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஐங்கிறது வட்டி. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1680 = Pங்கிறது அசல். அசல் எவ்வளோ? 7000 இன்ட்டு n எத்தனை மாதம்? 16 மாதம். இங்கே என்னென்னா வருடம் கண்டிப்பாக என்னுடைய வேல்யூ ஆண்டுகளில் தான் இருக்கணும், மாதத்தில் இருக்கக்கூடாது. இங்கே மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. மாதத்தில் கொடுத்தாங்கன்னா பையில் என்ன பண்ணிக்கணுன்னா 12 போட்டுக்கணும். ஏன்? ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதம். அதனால் 16/12 அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடுங்க. 4 3 12. அப்போ எண்ணுக்கு பதில் என்ன போட்டால் போதும்னா 4/3 இன்ட்டு 6 தெரியாது. அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. வட்டி விகிதத்தை காண்கன்ட்டு பை ஃபார்முலாவில் இருக்கிற 100 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 4/3 இங்கே வந்துச்சுன்னா 3/4ன்னு ஆகிடும். அப்போ ஒரு நாள் 4 இங்கே அடிச்சிங்கன்னா பாருங்கள் 4 16 2 8 0. கரெக்டாக? இந்த 7ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 1 7 7 6 7 42. இந்த வகுத்தில் இருக்க 3 இங்கே வந்தால் பெருக்கல் 6 3 பெருக்கணுன்னா 6 3 18%. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஃபார்முலாவிலே அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியானது தான். சரியா? அடுத்தது 8. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இங்கேயும் அசலில் தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள். அசல் கேட்குறாங்கன்னா கொஷின் ஆன்சர்லேருந்து வாங்க ஈஸியாக இருக்கும். குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல 800 ரூபாய் எடுத்துக்கிறோம். 800 ரூபாய்க்கு 15%. 10%னா 80. ஒரு 0 விட்டுணும். 5%னா 80ல் பாதி 40. அப்போ புரியுதா? 10%னா 80, 5%னா 40. ரெண்டும் சேர்ந்தால் 15%. அப்போ 15%ன்றது 120 ரூபாய். எத்தனை வருஷம் சொல்கிறாங்க? 3 வருஷம். அப்போ 120 3 பெருக்கணுன்னா 360ன்னு வருது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 450. அப்போ இது கிடையாது. இதே மாதிரி 900 எடுத்திங்கன்னா 10% 90, 5% 45. அப்போ 135. இதுவும் 3ஆல் பெருக்குனா வராது. ஏன்? 3 5 15. அவங்க முடிகிறப்ப 450ன்னு சொல்லியிருக்காங்க. 0வில் முடியுது. அப்போ இதுவும் கிடையாது. 1000 10%னா 100, 5%னா 50. அப்போ 150.
3 வருஷம்னும் போது கரெக்டாக வருது பாருங்கள், 150 × 3 450. ஸோ 1000ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இன்னொன்று இதில் எடுக்கிறப்ப நீங்கள் எந்த நம்பர் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். வந்துடுச்சுன்னா அது ஆன்சராக இருக்க போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பெரும்பாலும் அவங்க ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரியான ஆன்சர்ஸை தான் வைப்பாங்க. அதனால் ஈஸியாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். சரியா? அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள். தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும்? ஆக்சுவலாக எங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர்ஸ் வச்சு கொஷின் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாகவே கேட்டாங்க, எத்தனை வருஷத்தில் m மடங்காகும்னு கேட்குறாங்க, எத்தனை மடங்காகும்னு கேட்குறாங்கன்னா அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கூட பார்த்தோம்ல இரட்டிப்பாகுது 3 மடங்காகுதுன்னு சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, என்ன பண்ண சொன்னேன், 1 மைனஸ் பண்ண சொன்னேன். அதே தான் m-1. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இரட்டிப்பாகும்னு சொல்கிறதால அப்போ அந்த 1 தான் நமக்கு கணக்கு வரும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1ன்ற மாதிரி. n ஆண்டுகளில் அப்படின்றதால இன்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா n. இது ஒரு நீங்கள் ஃபார்முலாவை கூடவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இத்தனை ஆண்டுகளில் இரட்டிப்பாகுது, ஸோ எத்தனை ஆண்டுகளில் எத்தனை மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது ஒரு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். m-1 × n அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேள்விகள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே நான் எப்படி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அடுத்தது 10வது கேள்வி பாருங்கள். ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட ரூபாய் 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு 240 தனி வட்டியாக வழங்குவதெனில் வட்டி வீதம். ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். முதல்ல 3% கொடுத்துருக்காங்க. இவ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3000 ரூபாய். 1%னா 30. அப்போ 3% அப்படின்னா 3 9 90 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கு 90னா 2 வருஷத்துக்கு என்னவாகுது, 180. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 240. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அப்போது மறுபடியும் 4% வரும். 1%னா 30 இன்ட்டு 4%னா 3 12 120. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ 120 × 2னா கரெக்டாக வருது பாருங்கள், 240. அப்போ நம்மளோட ஆன்சர் 4%. சரிங்களா? ஸோ இப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ஷனில் இருந்தே ஆன்சர் சொல்லலாம். நான் ஒரே கொஷின், இந்த 10 கேள்வியில் ஒரு கொஷினுக்கு மட்டும்தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எதுக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணல பாருங்கள். சரியா?